வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் வாத்துக்கறி ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாத்துக்கறி ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே 800 கிராம் வாத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன். இது மஞ்சளும் உப்பு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வத்தல் தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு 1 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா அரை கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் குக்கரை மூடிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் போல் வந்திருக்கு. நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நாம் மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இதில் உள்ள தண்ணியை நம்ம வற்ற வைக்கணும். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிட்டு இப்போ நாம் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வத்தல் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இது நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியில் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் ஏற்கனவே வேக வச்சிருந்த வாத்துக்கறியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வாத்துக்கறி ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.